இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is the 26th August 2025. Tuesday. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார், நன்மை செய்வார். ஆண்டவர் பயணம் செய்கிற படகுல நடக்கிற சம்பவத்தை தான் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். சீசர்கள் பார்த்த உடனே ஆடி போயிட்டாங்க. என்னடா இவர் சொல்றது, இந்த கடல் காத்தெல்லாம் கேட்குது, கேட்டு கீழ்ப்படுகிறது என்று. அந்த வசனம் தான் நீங்க பார்க்க போறோம். பார்க்குறீங்களா? மார்க் சாப்டர் 4 verse 41. மார்க் 4 அதிகாரம் 41வது வசனம். And they feared exceedingly and said to one another, Who can this be, that even the wind and the sea obey him? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அருமையானவர்களே, இயற்கை யாருக்கு கீழ்ப்படியும்? அதை உருவாக்கினவருக்கு தான் கீழ்ப்படியும். ஆமாதானே? நீங்க நானும் சொன்னா கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. இயற்கைக்கு தெரியும் தன் எஜமானின் குரல், தன்னை உருவாக்கினவருடைய குரல் அதுக்கு தெரியும். அந்த குரலை கேட்ட உடனே அது கீழ்ப்படுகிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய எஜமானின் குரல் தெரிய வேண்டும். நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை ரட்சித்தவர், எனக்காக கல்வாரியை சந்தித்தவர், உயிரை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர் என்ற அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த அனுபவம் இருக்குமானால் நாம் கீழ்ப்படிவோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சுவாமி சொன்னார். நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவைகளை நான் அறிந்திருக்கிறது போல அவைகள் என்னை அறிந்திருக்கிறது என்றும் இயேசு சொன்னார். You should know your master, your creator, your savior, your redeemer. உனக்கு தெரிய வேண்டும். அது தெரியாமல் நீ வாழ்வதனால அது உனக்கு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையாக தான் போகுங்க. மாயமாலமான ஒரு அலங்கரிப்பான வாழ்க்கையாக தான் இருக்கும், தவிர ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையா இருக்காது. ஆச்சரியப்படுறான், எப்படா அந்த கடல் இவர் சொன்ன உடனே அமைதியாயிருச்சே. அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று இயேசு சொன்னாரே. அவருக்கு கீழ்ப்படுவாயானால், அவர் சத்தத்தை கேட்டு அடங்குவாயானால், நிச்சயம் ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார். அவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்வார். ஆமா, கடுகளவு விசுவாசம் இருக்குமானால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன், அது போவுன்னு சொன்னார்லே ஆண்டவர். விசுவாசத்தினால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். ஆகவே அவரை பற்றி கொள்ளுங்கள். விசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? விசுவாசம், அந்த விசுவாசம் உன்னை எங்க கொண்டு போவோம்னா அவருக்கு கீழ்ப்படிய செய்யும். ஒபீடியன் இல்லாத விசுவாசம் பொய், ஏமாற்று. நீ விசுவாசிப்பாயானால் கீழ்ப்படிவாய், கீழ்ப்படிவாயானால் அங்கே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நன்மையும் கிருபையும் பெருக செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர் அல்லவா நீர். எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியவும் உமக்கு மகிமையாய் பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவும் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Take care and God bless.